உங்க ஆடியன்ஸ் உங்களை ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்றீங்களா அப்படின்னு பாருங்க. இதுதான் ஐடா ஃப்ரேம் ஒர்க். AIDA, அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். இதுதான் ஐடா ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஒரு சின்ன சேல்ஸ் ஃபனல் எடுத்துப்போம். ஓகேவா? இப்படி வந்து ஒரு ஃபனல் இருக்கு. ஸோ இந்த ஃபனலில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அதிகமான ஆடியன்ஸ் உள்ளே வராங்க பார்த்தீங்களா? ஸோ உங்கள் ரீல் பார்த்துட்டு நிறைய பேர் வர்றதுல சில பேர் மட்டும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே இந்த ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கன்னு வைங்க. இதுல இருந்து இன்னும் சில பேர் தான் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இங்கே லாஸ்ட்டாக இங்கே இருக்க அந்த சின்ன ஆடியன்ஸ் தான் உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு அட்டென்ஷன் தேவை. ஸோ அட்டென்ஷன் வந்து உங்கள் ரீல்ஸ்னால கிரியேட் ஆகிறது இங்கே இருக்கு. அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டோட அதாவது இங்கேருந்து வர்றவங்க ஃபில்டர் ஆகிட்டு இந்த செகண்டுக்கு வராங்க இல்லையா, இங்கே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்டோட ஒரு டிசையர் வருது அப்படின்னும் போது அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கீழே அண்ட் தென் ஃபைனலி வந்து ஆக்ஷன், அதாவது உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க ஐடா ஃப்ரேம் ஒர்க்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். இதுதான் எக்ஸாக்டா நம்ம மெட்டா பவர்ல டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி உங்க ஆடியன்ஸை ஃப்ரம் அட்டென்ஷன்ல இருந்து அந்த ஃபைனல் ஆக்ஷன் வரை எப்படி எடுத்துட்டு வரதுன்றதை நான் உங்களுக்கு டீப்பா சொல்லித்தரேன். ஸோ மெட்டா பவர்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வர சாட்டர்டே லைவ் செஷன் நடக்குது. எல்லா சாட்டர்டேயும் 2 PM நம்மளோட லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்க. நீங்க டெய்லி போடுற கண்டென்ட்டை இன்னும் பெட்டரா இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கா போட்டு உங்க பிசினஸை க்ரோ பண்ணுங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மெட்டா பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஆர் டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்றேன். பே பண்ணிட்டு ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரம் செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு உங்க பிசினஸை க்ரோ பண்ணுங்க.